செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். குற்றாலம் உள்ளிட்ட அருவிகள், அணைகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருவிகள், அணைகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மறு உத்தரவு வரும் வரை பொதுமக்கள் குளிக்க தடை விதித்து தென்காசி ஆட்சியர் கமல் கிஷோர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். குற்றால அருவியில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 17 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது இந்த அதிரடியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருவிகள், அணைகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மறு உத்தரவு வரும் வரை பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தென்காசி மாவட்ட ஆட்சியர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சுந்தர மகேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சுந்தர மகேஷ், அந்த உத்தரவு தொடர்பான முழுமையான விவரங்கள். தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் அருவிகளில் அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இன்று பழைய குற்றால அருவியில் ஒருவர் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து தொடர்ந்து இந்த பகுதியில் பொதுமக்கள் குளிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். ஏற்கனவே சென்னை வானிலை மையம் இந்த பகுதியில் தென்காசி மாவட்டத்திற்கு 17, 18, 19, 20, 21 ஆகிய தினங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருந்தது. இதனால கனமழை, மிக கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில குற்றாலம் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவி, பழைய குற்றால அருவி, 5 அருவி மற்றும் இதர அருவிகளில் பெரும் வெள்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா கூறி மேற்கண்ட அருவிகள் மற்றும் அணைப்பகுதிகள் மற்றும் இதர சுற்றுலா பகுதிகளில் மறு உத்தரவு வரும் வரை பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் ஆணை பிறப்பித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் மிக கனமழை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறை தொடங்கப்பட்டுள்ளது. அந்த தொலைபேசி எண் 1077 அல்லது 0463329058 அப்படிங்கிற நம்பருக்கும் தொடர்பு கொண்டு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பா வெளியிட்டிருக்கிறார். ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தர மகேஷ். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.